பார்த்து ஜாக்கிரதை. ரொம்ப நேரம் தண்ணியிலே இருந்திருக்கு போல இருக்க. பாடி கூட வெள்ளையாயிடுச்சு. பாடி உப்பியும் போயிருக்கு. ஆமாம் சார், இவங்க இறந்துருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க சார். இந்த பொண்ணோட கையை கட்டி சாகட்டுன்னு சொல்லிட்டு இதில் இறக்கி விட்டுருக்கான் அந்த கொடூர கொலைக்காரன். என்ன சார் இவ்வளோ கொடூரமாக இருந்திருக்காவ? சார், இந்த டேங்க் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல இருக்கு, ரொம்ப பெருசாகவும் இருக்குது. அப்படின்னா அந்த கொலைக்காரன் இந்த டேங்கை லாரிலேயோ இல்லை ட்ரக்லேயோ தான் சார் கொண்டு வந்திருக்கணும். இது ரொம்ப பழைய ஆடிட்டோரியமாக இருக்கு. இங்கே வாட்டர் சப்ளையும் கிடையாது. அப்போ கொலைகாரன் எப்படி தண்ணியை கொண்டு வந்திருப்பான்? அதுவும் சார் இவ்வளோ தண்ணி டேங்கரில் தான் கொண்டு வந்திருக்கணும். வாட்ச்மேன், நீங்க டியூட்டியில் இருக்கும்போது அப்படி இருக்க வெளியில இருக்க ஒரு ஆளு இந்த ஆடிட்டோரியம்குள்ள எப்படி நுழைஞ்சிருப்பான்? சார், நான் 1 மாசம் லீவில் போயிருந்தேன். இன்னைக்கு தான் சார் வந்தேன், அதுவும் காலையில். இங்கே வந்து பார்த்தா... சரி, நீ இல்லாத போது வேற எந்த கார்டும் இங்கே இல்லையா டியூட்டியில்? சார், முதலாளி யாரையும் வைக்கல சார். சார், கொலைக்காரன் இந்த பொண்ணை சுலபமான முறையில் கூட கொண்டு இருக்கலாம். ஆனா அவன் அந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கான். இதுல ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது சார். ஒன்னு அவன் பைத்தியக்காரனா இருக்கணும், இல்லனா மனநல பாதிக்கப்பட்டவனா இருக்கணும். சார், சொல்லு நிக்கல். இங்க பாருங்க சார், வாட்டர் டேங்கில ஹேண்ட் கஃப் இருக்கு. எங்க அதை வெளியிடு. பார்த்து. கொலகார இந்த பொண்ணோட கைகால் எல்லாத்தையும் கட்டி போட்டிருக்கான். சரி, ஆனா இந்த கைவிலங்கு எதுக்கு? சார், இங்க பாருங்க, கை மணிக்கட்டுல கைவிலங்கோட அடையாளம் இருக்கு. ஆமாம் சார், இந்த பொண்ணு தண்ணிக்குள்ளே இருக்கும்போதே கைவிலங்கை கழட்டி இருக்கா. ஆனால் கை கட்டியிருக்கும் போது எப்படி? இதை நம்பவே முடியல சார். என்னாச்சு? கயிறு அவுக்க முடியலையா? சார், இது ரொம்ப விசித்திரமான கட்டா இருக்கு. இந்த மாதிரி முடிச்சு போட்ட கயிறு நான் பார்த்துருக்கேன் சார். பார்த்துருக்கியா? எங்க? சார், அவரு இன்டர்நெட்ல மேஜிக் ஷோ பண்றவரு சார். அவரு தான் சார் அந்த மேஜிக் மேன் கேஷி. அந்த வீடியோவை கொஞ்சம் காட்டு சார். சார், இந்தாங்க வீடியோ பாருங்க. ஸோ நண்பர்களே, இவ்வளோ நேரம் எதுக்காக பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ, இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஸோ எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கைத்தட்டி வெல்கம் பண்ணுங்க மேஜிக் மேன் கேசி கார். இங்க வந்து உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் முதல்ல. ஸோ நண்பர்களே, நம்ம கேசி கார் இப்போ அவருடைய ஸ்பெஷல் ஆக்டை இப்போ காட்ட போறாரு. உங்களோட பாலத்த கரகோஷத்தோட அவரை வெல்கம் பண்ணுங்க. கிளாப்ஸ் கிளாப்ஸ். நல்லா ஜோரா கை தட்டுங்க. ஸோ நண்பர்களே, இதுதான் முதல் முடிச்சு. கிளாப் பண்ணுங்க நண்பர்களே. இப்ப அடுத்த முடிச்சு. இப்ப 3வது. கேஷரை கட்டுற மாதிரியே இந்த பொண்ணையும் கயிறால கட்டியிருக்காங்க. இப்ப 7வது முடிச்சு. அடுத்து 8வது முடிச்சு. நல்லா ஜோரா கை தட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜோரா. இப்ப 10வது முடிச்சு. காட், ஸ்ரேயா, அந்த பொண்ணோட கையிலையும் 10 முடிச்சிருக்கா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 முடிச்சு போட்டிருக்காங்க. சார், அப்போ இந்த கொலைகாரனுக்கு இந்த பொண்ணை கொல்றதுக்கான ஐடியா இந்த மேஜிக் ஷோல தான் சார் கிடைச்சிருக்கணும். அப்படியே இருக்கலாம். இப்ப நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம மேஜிக் மேன் தண்ணிக்குள்ள போக போறாரு. இதோ தயார் நிலையில டாக்டரும் இருக்காரு. ஒருவேளை மேஜிக் மேன் தண்ணியிலிருந்து சரியான நேரத்தில் வெளியில வரலன்னா அவரை உடனடியாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டிய சூழல் வரலாம். நல்ல ஜோரா கை தட்டுங்க நண்பர்களே. அங்க பாருங்க, டிஜிட்டல் போர்டு இருக்கு. அங்க நீங்க மேஜிக் மேன் கேஷரோட இதய துடிப்பை நீங்க பார்க்கலாம்.
கிளாப் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம மேஜிக் மேனோட துணிச்சலை ஊக்குவீங்க. இந்த வாட்டர் டேங்க், அந்த முடிச்சு எல்லாமே அப்படியே இருக்கு. சார் இந்த மாதிரி கட்டுறதுக்கு குறைஞ்சது 2 பேராவது வேணும் சார். அதாவது கொலைக்காரனுக்கு நிச்சயமாக கூட ஒரு ஆள் இருந்திருக்கணும் சார். ஸோ நண்பர்களே, நம்ம மேஜிக் மேன் தண்ணிக்குள்ள போய் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. வாட்ச் யுவர் கிளாக்ஸ் நவ். முழுசா 2 நிமிஷம் ஆயிருக்கு நண்பர்களே. இந்த கை விலங்கு, அப்புறம் இந்த வாட்டர் டேங்க் கட்டு, இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த கேசியோட அஸ்டன்ஸா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மேஜிக் மேன் கேசியாவும் இருக்கலாம். இப்போ உங்க வாட்சஸ்ல பாருங்க நண்பர்களே, நீங்களே கவனிச்சிருப்பீங்க, முழுசா 10 நிமிஷங்கள் ஆயிருக்கு. இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு நண்பர்களே. ஏன்னா உலகத்துல இது வரைக்கும் எந்த ஒரு மேஜிக் மேனும் 10 நிமிஷங்கள் தொடர்ந்து தண்ணிக்குள்ள இருந்ததே கிடையாது. இப்ப நண்பர்களே, அந்த டிஜிட்டல் போர்டுல பாருங்க, நம்ம மேஜிக் மேனோட இதய துடிப்பு 1 நிமிஷத்துக்கு 11ங்கிற லெவல்ல இருக்கு. இப்படி ஒரு மனிதனுடைய இதய துடிப்பு 1 நிமிஷத்துக்கு 11ன்னு குறைஞ்சதுன்னா அந்த மனிதனுக்கு எப்ப வேணா ஹார்ட் அட்டாக் வரலாம் நண்பர்களே. இப்ப பாருங்க நண்பர்களே, நம்ம மேஜிக் மேன் தண்ணியை விட்டு வெளியே வர போறாரு. நல்லா ஜோரா கை தட்டுங்க நண்பர்களே. அவர் தண்ணியை விட்டு வெளியில வந்திருக்கார் பாருங்க. நல்லா ஜோரா கை தட்டுங்க நண்பர்களே. நண்பர்களே, இப்ப நீங்க நம்ம மேஜிக் மேனோட பெருமையை நல்லா உணர்ந்திருப்பீங்க. அவரு உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக தன்னுடைய உயிரையே பணயம் வச்சிருக்காரு. இந்த சாதனை உங்களுடைய ஆதரவு இல்லாம நிச்சயம் நடந்திருக்காது நண்பர்களே. அதனால நல்ல ஜோரா கை தட்டுங்க. அந்த மேஜிக் மேனோட மேஜிக்லயும் இந்த பொண்ணோட கேஸ்லயும் ஒரே ஒரு வித்தியாசம். அந்த மேஜிக் மேன் கேஷி வெளியே வந்துட்டாரு, ஆனா இந்த பொண்ணு செத்துட்டா. இந்த பொண்ணோட வயிற்றுல எனக்கு சில தூக்க மாத்திரைகள்லாம் கிடைச்சது. அநேகமா கொலைகாரன் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்கணும் தண்ணிக்குள்ள இறக்கிறதுக்கு முன்னாடி. அதிசயமா இருக்கு. அப்ப தூக்க கலக்கத்தில் தான் இந்த பொண்ணு கை விலங்க கட்டியிருக்கா. இன்னொரு விஷயம் அபிஜித், இந்த பொண்ணு குறைந்தபட்சம் 3 மணி நேரமாவது அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்திருக்கணும் சாகறதுக்கு முன்னாடி. சார், அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? பங்கஜ், இந்த கயிறை பாக்குறல்ல, இப்ப இந்த மூட்டை இங்க தொங்கப்பட்டிருக்கு இல்லையா, இதோட வெயிட்டும் அதே அளவுக்கு தான் இருக்கு, இந்த பொண்ணோட வெயிட் அளவுக்கு. அப்புறம் இந்த பேக் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்திருக்கு. அதாவது எந்த வேகத்துல எந்த ஸ்பீட்ல இந்த மூட்டை கீழே நோக்கி வந்திருக்கோ, இந்த மூட்டையை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த பொண்ணு அந்த மூடப்பட்ட ஆடிட்டோரியத்துல மேல இருந்து அந்த வாட்டர் டேங்க் வரைக்கும் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிருக்கும். 3 மணி நேரமா? மேல இருந்து தண்ணி டேங்க் உள்ள இறங்குறதுக்கு 3 hours ஆகுதுன்னா டாக்டர் சார், அப்போ அந்த மாத்திரையோட வீரியம் குறைஞ்சிருக்கணும்ல? அப்பதான் இந்த பொண்ணு தான் கை விலங்க கட்டியிருக்கணும். ஆனா சார், இந்த மாதிரி கை விலங்கு தண்ணிக்குள்ள கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போது எப்படி சார் அவுக்க முடியும்? இதுல ஒரு விஷயம் தெளிவா இருக்கு கவின், இந்த பொண்ணு இந்த ஜாப்ல தெளிவா இருந்திருக்கா. ஓகே, டெத்துக்கான டைம் என்ன? அது இருக்கும் ஒரு 14 மணி நேரத்துல இருந்து 15 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்போ நேத்து ஈவினிங் 8 to 9 PM. ஆனா சார், அந்த சமயம் கேசிக்குள்ள ஷோ நடந்துட்டு இருந்ததா சொன்னாங்க. அதாவது 8ல இருந்து 9க்குள்ள. மேஜிக் மேன் கேசி, நீங்க போய் அந்த ஆளை பாத்துருங்க பாய்ஸ். ஹலோ, நீங்க சிஐடி ஏசிபி பிரதிமன் தானே? எஸ். அட வாங்க வாங்க. நீங்க என்ன சந்திக்க விரும்புறதா மிஸ் லீசா சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்க, என்கிட்ட இருந்து என்ன உதவி தேவைப்படுது? வாங்க சார், உட்காருங்க. இல்ல சார், நாங்க உட்காரத்துக்காக வரல, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஒரு சின்ன என்கொயரி. அப்புறம் சார், உங்களோட மேஜிக் ஷோவை நாங்க இன்டர்நெட்ல பார்த்துருக்கோம். ஆமா, இந்த மாதிரி ஒரு மேஜிக் ஷோ நாங்க பார்த்ததே இல்ல சார். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கேசி சார், குறிப்பா உங்களோட அந்த ஷோவை நான் பார்த்தேன். அதாவது நீங்க தண்ணிக்குள்ள இறங்கி உங்க கை கால் எல்லாம் கட்டப்பட்டு அதுக்கு மேல கை விலங்கும் போட்டிருப்பாங்க. அந்த ஷோவை பார்த்துருக்கேன். அது உண்மையில சூப்பர் ஷோ சார். எங்களுக்கு இப்ப தெரிய வேண்டியது என்னன்னா, அந்த முடிச்ச நீங்க எப்படி போடுறீங்க, அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் கேப்பை எப்படி எடுக்கிறீங்கன்னு தான். மன்னிக்கணும் சார், அப்படி ஒரு மேஜிக் மேன் அவனோட வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டா அவனோட மேஜிக்கை பார்க்க அப்புறம் யார் வருவாங்க? நீங்களே சொல்லுங்க. ஆனா ஒண்ணு நான் சொல்றேன் சார், கண்டிப்பா அந்த 10 முடிச்சிருக்கு பாத்தீங்களா, அது உண்மையாவே ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் தான். திவ்யா, அதை கொஞ்சம் காட்டுங்க. அட, என் மேஜிக் ஷோல எப்படி முடிச்சு போடுவாங்களோ அதே மாதிரி முடிச்சா இருக்கு இது. சார், இந்த போட்டோ யாரோடது?
ஒரு பொண்ணோடுது. எந்த பொண்ணது? இந்த பொண்ணோட பாடி எங்களுக்கு ஒரு தண்ணி டேங்க்குள்ள இருந்து கிடைச்சது. அது எப்படி இருந்ததுன்னா, நீங்க இறங்கி மேஜிக் பண்ணுவீங்களே அந்த மாதிரி ஒரு டேங்க்ல இருந்து. எல்லாம் அதே மாதிரி இருந்தது கேசி சார். சேம் டேங்க், அந்த டேங்க் ஃபுல்லா தண்ணி, அதே போல கை முடிச்சு, கையில ஹேண்ட் கேப், இது எல்லாமே உங்க ஷோல இருந்த மாதிரியே இருந்தது. ஆனா இதெல்லாம் ஏன் சார் என்கிட்ட சொல்றீங்க? என்ன நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா என்ன? திவ்யா, இவருக்கு அந்த போட்டோவையும் காட்டுங்க. இது ஜூஹி. இவன் என்னோட ஃப்ரெண்டு. இவன் என்னோட அசிஸ்டண்டாவும் இருந்திருக்கா. 6 மாசம் முன்னாடி வரைக்கும் என் கூட தான் வேலை பார்த்திருக்கா. எதனால இவங்க வேலையை விட்டு நின்னாங்க? சார் இந்த பொண்ணு ரொம்ப லட்சியம் நிறைஞ்ச ஒரு பொண்ணு சார். வாழ்க்கையில நிறைய விஷயம் சாதிக்கணும்னு நினைச்சவ. அதனால இவ கால் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு ஆரம்பிச்சா சார். காலா? யார் இந்த கால்? சார் அவருமே என்ன மாதிரி ஒரு மேஜிக் மேன் தான். அவரும் என்ன மாதிரி ஃபேமஸ் அவன் நினைச்சாரு. ஆனா இன்னுமே அவருக்கு அது முடியல. அதனாலதான் நீங்க அப்போ ஜூஹியை கொன்னுட்டீங்களோ? சார் நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க சார்? நான் ஏன் சார் அவளை கொல்லணும்? அவ வாழ்க்கையில சாதிக்கிறான்னா அதை நினைச்சு நான் உண்மையிலே சந்தோஷம் தான் படுவேன். சரி, அதெல்லாம் விடுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஜூஹிக்கு உங்க மேஜிக் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் கத்து கொடுத்துருக்கீங்களா? அதாவது அந்த முடிச்ச கட்ட கத்து கொடுத்துருக்கீங்களா? சார் அந்த பொண்ணு எனக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்கா. சோ கண்டிப்பா அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சோ அவ கால் கிட்டயும் மீதி இருக்கிற ஆளுங்கிட்டே கண்டிப்பா அவ சொல்லி கொடுத்துருப்பா. மேபி அதனால அவங்கள யாராவது. சார், அத நாங்க கண்டுபிடிக்கிறோம். அதுதான் எங்க வேலை. மிஸ்டர் கால், இதெல்லாம் நிறுத்துங்க. நாங்க சிஐடிஸ். உங்ககிட்ட கொஞ்சம் குவெஸ்சன்ஸ் கேட்க வேண்டியிருக்கு. என்ன விளையாட்டு இது? யார் லைட்ஸ் ஆஃப் பண்ணது? லைட் போடுங்க. எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க. எங்க யாரையுமே காணோம். ஆனா எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. கால் நீ இங்கே தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா வெளியில வந்துரு. என்னாச்சு? பயந்துட்டீங்களா? சிஐடி ஆஃபீஸர்களோட கண்களில் பயமும் அந்த பதட்டத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிஐடியோட டிக்ஷனரியில் பயங்கிறதுக்கே இடம் கிடையாது. கால், நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இந்த ட்ராமாவை நிறுத்திட்டு உடனே வெளியே வா. எந்த டிக்ஷனரியில் படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல. அதில் பயங்கர வார்த்தையே இல்லைன்னு சொல்கிறீங்க. அடுத்த முறை நல்ல கடையாக பார்த்து ஒரு நல்ல டிக்ஷனரி வாங்குங்க. ஓ, இது எல்லாமே 3D ப்ரொஜெக்ஷன்ஸ். இந்த 3D ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இவ்வளோ ரியலாக இருக்கு? அப்படி ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்குன்னா நிக்கிலும் அவனோட ஷோல் இங்கே தான் இருக்கணும். ஆனால் எங்கன்னு தெரியல. இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நான் என்னோட மேஜிக்கை வச்சு உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணேன், அவ்வளவுதான். இப்போ வாங்க, நாங்கள் எங்கள் மேஜிக் என்னன்னு காட்டுறோம். தேங்க்யூ 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 வெரி மச். நீங்கள் ரொம்ப நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணீங்க. ஆனால் இது இப்போ எங்களோட டர்ன். நாங்களும் எங்களோட என்டர்டெயின்மெண்ட்டை உங்களுக்கு பண்ணி காட்டலான்னு ஆசைப்பட்றோம். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டு. அப்புறம் உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கா? ஜூஹி இருக்கால்ல? எஸ் சார். ஜூஹி இங்கே தினமும் வேலைக்கு வராங்களா? ஆமாம் சார். ஆனால் அவங்க எப்போதுமே லீவ் எடுத்ததில்லை. என்னமோ தெரியல, ஒரு வாரமாக வேலைக்கு வரல. ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் ஒரு மேஜிக் மேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஏன் வரல? அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனால் வராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவளை பற்றி ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் கேட்குறோன்னா, ஜூஹி உங்களுக்கு மட்டும் அசிஸ்டன்ட் கிடையாது, உங்களுக்கு குருவும் கூட. நீங்கள் எதுக்காக உங்கள் கூட அவங்கள வச்சுக்கிட்டிங்கன்னா, கேசி சாரோட தந்திர மந்திரங்களை, வித்தைகளை கற்றுக்க. இல்லை சார், நான் எதுக்காக அவங்க கிட்ட கற்றுக்கணும்? என்கிட்ட இருக்கிற தந்திர வித்தைகள் ஒன்று கூட அவளுக்கு தெரியாது. நீங்கள் அவளை பற்றி கேள்விகள் கேட்கணுன்னா கொஞ்சம் இருங்க, நானே அவளை கூப்பிட்றேன். உங்கள் சந்தேகங்களை அவங்கள்ட்ட கேளுங்க. அவளை கொலை பண்ணிட்டாங்க. விக்ரம், என்னால் இதை நம்பவே முடியல. இவளை யார் சார் கொலை பண்ணது? அதை நீங்கள் தான் சொல்லணும். அது சரி, நேற்று ராத்திரி நீங்கள் எங்கே இருந்தீங்க? சார், நான்
சுந்தர் ஆடிட்டோரியத்தில் இருந்தேன். வேணும்னா நீங்கள் அவங்க கிட்ட கூட ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதை கேட்டுக்கிறோம். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருந்தீங்க? சாயந்தரம் 7லேருந்து 11. திவ்யா, கடந்த சில நாட்களாக ஜோகியோட நடத்தையில் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதா? வித்தியாசமா? சார், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரியான வெடிகுண்டை பற்றி அவள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு பெரிய பிளாஸ்ட்டை ஏற்படுத்துகிற மாதிரி. எந்த மாதிரியான பாம்பு? எக்ஸ்ப்ளோசஸ் G4. G4ஆ? G4 வச்சுக்கிறது சட்டவிரோதம்னு உனக்கு தெரியாது? சார், எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஷோவில் சின்ன சின்ன பிளாஸ்ட் விஷயத்துக்காக அதை பயன்படுத்துவான் சார். ஆனால் அவள் அவ்வளோ பெரிய பாம்பு பிளாஸ்ட் எதுக்காக கேட்டாங்கிறது தெரியாது. அதுக்காக அவள் பெரிய அமௌண்ட் கொடுக்க கூட தயாராக இருந்தா சார். அவள் கேட்டால் நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்க. எதுக்காகன்னு விசாரிக்கலையா? விசாரித்தேன் சார். ஆனால் அவள் எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு தேவைன்னு சொன்னான். ஃப்ரெண்டா? சார், சுந்தர் ஆடிட்டோரியம் கிட்ட பேசியாச்சு. இவர் சொல்றது உண்மைதான். அவங்க உன்கிட்ட வெடிகுண்டு கேட்டிருக்காங்க. நீ எந்த விஷயமும் கேட்காம வெடிகுண்டை வாங்கி கொடுத்துருக்க. ஏன் எதுக்குன்னு கேட்கல. அது சார், அந்த மாதிரியான வெடிகுண்டை நான் வச்சிருந்தேன். எனக்கு பண தேவை இருந்ததால் அதை அவகிட்ட நான் வித்துட்டேன் சார். இப்போ ஒரு மேஜிக் மேன் அவரோட அடுத்த மேஜிக் ஷோவில் ஒரு ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட்டை பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த பாம் மேஜிக் மேன் கேஷியருக்கு பாதிப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வாங்கியிருக்காங்களோ என்னமோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஜிக் மேன் கேஷிகருடைய இன்னொரு மரண விளையாட்டை. ஆமாம் நண்பர்களே, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், போன முறை 10 நிமிஷம் கையை காலை கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள மூச்சே விடாம மேஜிக் மேன் கேஷிகர் ஒரு புதிய வேர்ல்ட் ரெக்கார்டையே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த முறை தீப்பிழம்புகள் நம்ம மேஜிக் மேனை எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி. இதோ நண்பர்களே, உங்க முன்னாடி நம்ம மேஜிக் மேன் கேஷிஷா. ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. அதை நிறுத்துங்க. லைட்ஸ் ஆன் பண்ணுங்க. ஃபயர் ஸ்டேஷனை வர சொல்லுங்க சீக்கிரம். சார், இவர் திடீர்னு மறைஞ்சிட்டாரு. எங்க போயிருப்பாரு? பேக் ஸ்டேஜ்ல போய் பாருங்க சீக்கிரம். இங்கே எங்கேயும் இல்லை சார். பின்னாடி யாரையுமே காணோம் சார். யாரும் இல்லையா? அப்ப இந்த கேஷி எங்க போயிருப்பாரு? நான் இங்க இருக்கேன் தலைவா. அப்ப நீங்க தான் அநேகமா எனக்கு தெரிஞ்ச சிஐடி தயா, கரெக்டா? சரியா சொன்னீங்க சார். எனக்கு புரியல, நீங்க எதுக்காக என்னோட ப்ரோக்ராம் இடையில எல்லாத்தையும் இப்போ நாஸ்தி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒரு சிஐடியா இருந்தும் என்னோட ஷோக்கெல்லாம் வந்திருக்கீங்க. நாங்க இங்க வந்ததுக்கான காரணம் அதை நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா சொல்றோம். எங்க சார்? விக்ரம், இவர் மிஸ்டர் வினோத், இந்த குடோனோட முதலாளி. என் குடோன்ல என்ன நடந்தது? மிஸ்டர் வினோத், உங்க குடோன்ல ஒரு பெரிய பாம் பிளாஸ்டே நடந்திருக்கு. இது உங்களுக்கு தெரியவே இல்லை. எந்த விவரமும் தெரியாதா? சார், 2 நாளைக்கு முன்னாடி தான் குடோன்ல இருந்த எல்லா பொருளையும் எடுத்து காலி பண்ணேன் சார். இங்கே செக்யூரிட்டி கார்டு கூட கிடையாது சார். அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும் சார். சொல்லுக்கிறேன். இங்க பாருங்க சார், பாம்போட டெட்டோனட் மீட்டர். பாம்போட டெட்டோனட்டா? கொஞ்சம் இதை படிங்க. மை காட், இந்த டேட்டா நெட்குள்ளே டைமர் வச்சுருக்காங்க. அப்படின்னா இந்த பாம் பிளாஸ்ட்டை நல்லா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. விக்ரம் சார். வினோத் சாரை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போங்க. வினோத் சாரை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போங்க.
இவன் மெஜிஷியன் கேஸையை காப்பி பண்ணுறான் சார், மாட்டி விட பார்க்குறான். ஏதோ ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கை பண்ணுறான். ஆனால் இவ்வளோ பெரிய பிளாஸ்டிக் பின்னாடி என்ன சார் விஷயம் இருக்கும்? இதுக்கான பதிலை கொலைக்காரன் மட்டும்தான் சொல்ல முடியும். ஓ, இதை பாருங்க. இது அந்த ஜி ஃபோல்டோட துண்டு, கால் ஜூஹிக்கு வித்தது. இதை பாருங்க. அப்போ ஜூஹியை கொலை பண்ணவனுக்கு அவகிட்ட இருந்து இந்த பாம்பு கிடைச்சிருக்கும். ஆனால் கேள்வி என்னன்னா நிக்கில், ஜூஹி இந்த வெடிகுண்டு, அதாவது G4, இது அந்த கால் கிட்ட எதுக்காக வாங்கியிருக்கணும்? யாருக்காச்சும் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிருப்பா. அந்த மாதிரி அவள் செய்கிறதுக்கு முன்னாடி கேசியோட ஃபேன் யாராவது அவளுக்கு எஸ் சார் ஜூஹியவே கொண்டுட்டாங்க. எது எப்படியோ இதுக்கும் ஜூஹிக்கும் நிச்சயமாக ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. சார், இது அந்த 2வது பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஜூஹியை போல கொலைக்காரன் இவ்வளோ கொல்றதுக்கும் தூக்கு மாத்திரை கொடுத்துருக்கான். அப்போ 2 கேர்ள்ஸை கொலை பண்ணவனும் ஒரே ஆள். இந்த 2வது பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுதா? சார் சார், இவளோட பேர் ரீனா. ஃபன்டுகர் MNC கம்பெனியோட மேனேஜர் இவங்க. ஜூஹி அண்ட் ரீனா மெஜிஷியன் கேசர் தன்னோட ஷோவில் பண்ணுற மாதிரியே 2 பேரையும் ஒரே மாதிரி கொண்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் கேசியும் ஷோவை பண்ணியிருக்காரு. ஆமாம் சார், அந்த மேஜிக் மேன் கேஷி தீப்பிலம்லேருந்து தப்பிச்சிட்டாரு. ஆனால் ரீனாவால் தப்பிக்க முடியல. இந்த கேஸில் பயன்படுத்தப்பட்ட அந்த பாம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது, G4. கொலைகாரனோட குறி அவங்க 2 பேர் தான்ப்பா. அப்படின்னா ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணும். 2 பேருக்குள்ள என்னவா இருக்கும்? சார், நான் ஜூஹி ரீனா இவங்க 2 பேரோட கால் ரெக்கார்ட்ஸும் செக் பண்ணேன். இவங்க 2 பேரும் இது வரைக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டதும் இல்லை, அப்புறம் கால் பண்ணிக்கிட்டதும் இல்லை. காலேஜ் லிங்க் ஏதாவது? இல்லை சார், காலேஜ் லிஸ்ட்டில் கூட ரீனான்னு பேர் கொண்ட எந்த ஸ்டூடெண்ட்டும் இல்லை சார். சார் சார், இவங்க ரீனாவோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க. ஹலோ சார், என் பேர் ஜஸ்லோக் சார். சார், என் பேர் இமான்சு. ஐ வாண்ட் டு நோ ஒன் திங் மிஸ்டர். ரீனாவை யார் கொண்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், ரீனா ரொம்ப அன்பான நல்ல பொண்ணு சார். எங்க ஆபீஸ்ல எல்லார் முகத்துலயும் ஒரு ஹாப்பினஸ் தெரியுதுன்னா அதுக்கு காரணமே ரீனா தான் சார். ஆமாம் சார், அவன் மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணி எங்கள் ஆஃபீஸில் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுவான் சார். சமீபத்தில் ரீனாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சா? ஆமா சார், ரீனா எப்பவும் அவ ரூம்ல தனியா தான் இருப்பா. வழக்கம் போல மேஜிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அங்க சின்னதா ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு. ஆனா யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. ரீனா ஃபேமிலியில வேற யாரெல்லாம் சார் இருக்கிறது? சின்ன வயசுலயே அவளோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க சார். அவ அவளோட பாட்டி கூட தான் இருந்தா, ஷீத்தல் நகர்ல. போய் பாத்துருங்க பாய்ஸ். சார், எப்படியாவது ஏதாவது செஞ்சு அந்த கொலைகாரனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க சார். அம்மா, நாங்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம். கொலைக்காரன் செஞ்ச குற்றத்துக்கு நிச்சயம் அவனுக்கு நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம். இப்படி யாரு சார் பண்ணுவாங்க? ராணிக்கு விரோதின்னு யாருமே கிடையாது சார். சுமித்ராமா, அது அவங்க பேரு ரீனா தானே? சின்ன வயசுல இருந்தே அவளோட பேரு ராணி தான். ரீனாங்கிற பேரை இப்பதான் வச்சுக்கிட்டா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாத்திக்கிட்டா. ராணியோட கல்யாணம் நின்று போச்சா? ஆமாங்க. எவ்வளோ நாளைக்கு முன்னாடி? 1 வருஷத்துக்கு முன்னாடி. அவளோட புருஷன் எப்பவுமே மினிஷ் கிட்ட தான் இருப்பான். அப்புறம் அவன் எப்பவுமே அவளை அவன் கூட கூட்டிட்டு போனதே இல்லை. அப்புறம் ராணி அவனை டைவர்ஸ் பண்ணிட்டா. சரிம்மா, சுமித்ரா மேம், அதாவது ராணிக்கு மேஜிக்கில் ரொம்ப ஆர்வம் இருந்ததா? ஆமா, நிறைய. அவளோட அப்பா, அதாவது என்னோட பையன் மேக்தூத், அவனோட காலத்துல ஒரு நல்ல மெஜிஷியனா இருந்தான். அப்புறம் பாடுலாங்கிற இடத்துக்கு போய் அடிக்கடி மேஜிக் பண்ணுவான். அப்போ ராணி மேஜிக் அவங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்களா? சின்ன வயசுல அவன் பயன்படுத்தின மேஜிக் பொருட்கள்லாம் இன்னும் அவனோட ரூம்ல தான் இருக்கு. நாங்கள் அந்த திங்ஸை பார்க்கலாமா ப்ளீஸ்? கண்டிப்பா வாங்க. தேங்க்யூ. இதுதான் எங்க கிட்ட இருக்கிற அவனோட ஞாபகங்கள். இந்த திங்ஸ் தானே? ஆமாங்க. ஒரு வேலை பண்ணுங்க, இந்த ரூம்ல வேற என்ன இருக்குன்னு பாருங்க.
சார், இது ராணியோட டைரி சார். இதில் கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. என்ன இது? நாம் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த தவறை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது ஒரு பழைய தவறு. அது என்ன தவறாக இருக்கும்? இதில் தவறை பற்றி எதுவுமே எழுதலையே. அதில் சம்மந்தப்பட்டவங்க பேரையும் எழுதலை. சார், ஒருவேளை இது காலேஜ் டைமில் பண்ண ஒரு தப்பாக இருக்கலாமே. இருக்கலாம் நிக்கில். சார், சார் இங்கே பாருங்க, ஜூஹி அப்புறம் ராணியோட ஃபோட்டோ. ராணியின் ஜூஹியோட ஃபோட்டோ. நான் தான் சொன்னேன்ல, இவங்க 2 பேருக்குள்ள நிச்சயம் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குன்னு. 2 பேரும் ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க எந்த தவறை பற்றி குறிச்சிருக்காங்க, அதுக்கு தண்டனையாக மரணம் கிடைச்சிருக்கு. அதை கண்டுபிடிக்கணும். ப்ரொஃபஸர் அனுப்பும், நீங்கள் கேசி, ஜூஹி, ராணி கூட ஒரே காலேஜில் படிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். அண்ட் உங்களுக்கும் கார்ட்ஸ் விளையாடுற பழக்கம் இருக்குல்ல? ராணி எனக்கு ஒரு மேஜிக் ட்ரிக் சொல்லி கொடுத்தா, அதை தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆனால் என்னென்னா, ராணி எங்கள் கூட இல்லைங்கிறத என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியலை. நர்வஸ் ஆக வேண்டாம். இந்த கொலைகளுக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எங்களுக்கு தோணுது. இஸ் ஐம் ரைட்? காலேஜ் டைமில் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இல்லை சண்டை ஏற்பட்டுச்சா சார்? ஆமாம் சார். சில ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர் அபித்யான் கூட ஒரு ட்ரிப்புக்கு போனாங்க. அங்கே மேஜிக் பண்ணும்போது ப்ரொஃபஸர் அபின்யானுக்கு மரணம் ஏற்பட்டுடுச்சு. நீங்கள் சொல்கிற ப்ரொஃபஸர் அவரும் மேஜிக்லாம் பண்ணுவாரா? அண்ட் அவரும் இறந்துட்டு இருக்காரு. ஆனால் சார், அவர் பல வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஆனால் அது ஒரு ஆக்சிடெண்ட். அதுக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? அதைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, அந்த ட்ரிப்பில் ராணியும் ஜூஹியும் இருந்தாங்களா? ஆமாம் சார். எக்ஸாக்ட்லி என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் சார். ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? சாரி சார், நான் போகலை. வேற யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? ஆமாம் சார், இந்தர் போனான். இந்தர்? ஆமாம், அவனுடைய நம்பர் அட்ரஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். குட். சரி, அந்த இடத்தோட அட்ரஸ் கொடுங்க. என்ன தான் ப்ரொஃபஸர் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போனார்ல, அந்த இடம் சார். கண்டிப்பாக சார். ஓ, இதுதான் அந்த நதியா? ரொம்ப வருஷமா இருக்கிற அந்த புதையல் இதுக்குள்ள தான் புதைஞ்சிருக்கா? வாங்க சார். சார், இவர் தான் மிஸ்டர் இந்தர். ப்ரொஃபஸர் அவிஞானோட சிஷ்யனாலாம் இருந்திருக்காரு. ஆமாம், ஆனால் ப்ரொஃபஸர் பற்றி தெரிஞ்சுக்க திடீர்னு உங்களுக்கு என்ன சார் அவசியம் வந்துச்சு? அதுவும் சேடிஸ் நீங்கள், உங்களுக்கு என்ன அவசியம்? என்னன்னு சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுங்களா? அந்த மரணம் எங்கே, எப்போ, எப்படி நடந்துச்சுன்னு? ப்ரொஃபஸர் சாருக்கு எப்பவுமே இந்த மேஜிக் இதுலலாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது மேஜிக் பண்ணி காட்டிக்கிட்டே இருப்பார் சார். அன்னைக்கும் அவர் மேஜிக்ல ஒரு புது டெக்னிக்கை எங்களுக்கெல்லாம் செஞ்சு காமிச்சாரு. இதோ இந்த லேக் பக்கத்தில் தான். ஆனால் நேரம் சரியில்லை சார், தப்பாயிடுச்சு. அவர் முழுகிட்டாரு. இதோ இங்கே தான் சார் அவர் இறந்தாரு. இல்லை சார், இது எங்களுக்கு தெரியும். இதுதான் போலீஸ் ரெக்கார்ட்லேயே எழுதப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியாத விஷயமா ஏதாச்சும் ஒன்று சொல்லி கொடுங்களேன் ப்ளீஸ். எனக்கு புரியலையே சார். சார், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது மிஸ்டர் ப்ரொஃபஸர் அவிஞான் உண்மையிலே கொஞ்சம் சந்தேகம் கொண்டவர் தானா? அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவருக்கு எதிராக பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆனால் இதுக்கும் அவர் மரணத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கலாம் சார். ஸ்டூடெண்ட்ஸில் யாராச்சும் கூட அவரோட மரணத்துக்கு காரணமாக இருக்கலாமே. என்ன சார் பேசுறீங்க நீங்க? அவர் அன்னைக்கு அவரோட வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமான மேஜிக்கை பண்ணார், அப்படி தானே? கரெக்டா? ஆ, ஸ்பைரோ டெக்னிக் எக்ஸ்ப்ளோஷன் ஆக்ட் சார். எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா இந்த பாம் பிளாஸ்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியா? ஆமா சார். அந்த பிளாஸ்ட்னால ஏற்படுற புகை, ஏதாவது தூசிலாம் வரும்ல, அந்த மிஸ்டை பயன்படுத்தி ப்ரொஃபசர் சார் இந்த கரையில இருந்து அக்கறைக்கு போவார் சார். தாங்க டெக்னிக்கே. ஆனா ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ப்ரொஃபசர் மேல தீ பிடிச்சுக்கிச்சு, திகுதிகுன்னு எரிய ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம தண்ணியில குதிச்சிட்டாரு சார். அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஏதோ யாரோ வெடிகுண்டு பவுடரை மாற்றிருக்காங்க, அதனால தான் பிளாஸ்ட் நடந்திருக்கு. இருக்கலாம். அது சரி, சொல்லுங்க, அந்த பவுடர் அதுக்குள்ள சேர்க்கிற பொறுப்பு அப்ப யார்கிட்ட இருக்கு? இந்த மேஜிக்கான மொத்த பொறுப்பையும் 4 பேர்கிட்ட கொடுத்தாங்க. கபில், பிரதீக், ஜூஹி, அப்புறம் ராணி. சார், ஒருவேளை அவங்கள யாராவது... இப்ப புரியுது இந்த கொலையெல்லாம் ஏன் நடக்குது என்னன்னு. நீங்க அந்த சமயத்துல இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல? வேற என்ன சார் பண்றது? அப்ப நாங்கள ஸ்டூடெண்ட்ஸ், போலீஸ் கேஸ்ல எல்லாம் மாட்டிக்க விரும்பல, அதனாலதான் மூச்சே விடல. சரி, இது சொல்லுங்க, அன்னைக்கு ப்ரொஃபசர் கூட வேற யாராச்சும் இருந்தாங்களா என்ன? ஆமா சார், அவரோட பையன் இருந்தாரு. அவர் பேர் விக்ரம். எப்போ ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ள தான் இருப்பாரு. சார், ஒரு வேளை இது எல்லாத்தையும் விக்ரம் பண்ணிருப்பாரோ? என்ன பழிவாங்கல் படலாமோ? இருக்கலாம். அப்ப அவரோட கணக்குப்படி பார்த்தா இன்னும் 2 பலி இருக்கும். கபில், அப்புறம் பிரதீக்.
ஓகே திவ்யா மயூர், நீங்கள் 2 பேரும் ஸ்டேஜிட்ட போய் பாருங்கள். எல்லாம் சரியாக தானே இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லையே? ஓகே சார். மிஸ்டர் கேஷி. அட நீங்களா மறுபடியும்? ஹலோ. ஹாய். இதெல்லாம் ஓகே தான் கேஷி, ஆனால் இப்போ உங்களால் உங்கள் ஷோ பண்ண முடியாது. ஆனால் எதுக்கு? ஏன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது. இதே தான் நீங்கள் போன முறையும் சொன்னீங்க. ஆனால் பாருங்க, நான் போன வாட்டி எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கு உங்ககிட்ட. இந்த தடவை கொலைகாரன் உங்களை கொலை பண்ணுறதுக்கு நிச்சயம் முயற்சி பண்ணுவான். ஆனால் இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க ஆஃபீஸர்ஸ்? ராணி அண்ட் ஜூஹி இவங்க 2 பேரும் உங்கள் கூட காலேஜில் படித்தவங்க தானே? ஆமாம், அதுக்கு என்ன? கொலைகாரன் அவங்க 2 பேரையும் கொன்னுட்டான். என்ன? அடுத்ததா அவனோட குறி நீங்கள் அப்புறம் பிரதீக். ஆனால் நாங்கள் ஏன்? அதாவது எந்த சமயத்தில் ப்ரொஃபஸர் அபிஞானோட மரணம் ஏற்பட்டுச்சோ அந்த நேரத்தில் நீங்கள் 4 பேரும் அங்கே இருந்திருக்கீங்க. ஆனால் அந்த மரணம்லாம் ஒரு ஆக்சிடென்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்க ரெடியா இருக்கோம். ஷோ இன்னும் 2 நிமிஷத்துல ஆரம்பிக்க போகுது. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ ஆஃபீஸர், நான் இந்த ஷோவை பண்ணியே ஆகணும். ஏன்னா இது கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னால் இந்த ஷோவை விட முடியாது. ஆனா மிஸ்டர் கேசி நில்லுங்க. இந்த கதவு ஏன் இப்படி திறந்திருக்கு? ஒருவேளை நம்ம வரத்துக்கு முன்னாடியே கில்லர் பிரதீக் வீட்டுக்கு வந்துட்டானோ? உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாருங்கப்பா, எல்லாம் உடைஞ்சு போயிருக்குது. ஏதோ பிரச்சனை இருக்கு ஃப்ரெண்டி. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இங்க பாருங்க. இன்னும் உயிர் இருக்கே. நிக்கல், தண்ணி எடுத்துட்டு வா. இங்க பாருமா. உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ இல்லை. என்னோட புருஷன் பிரதீக் எங்க? நீங்களாம் யாரு? இங்க பாருங்க, பயப்படாதீங்க. நாங்க சிஐடி ஆபீசர்ஸ் தான். இப்போ சொல்லுங்க, இங்க என்ன நடந்துச்சு? 2 பேரு வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஏசி ரிப்பேர் பண்றேன்னு சொன்னாங்க. திடீர்னு அவங்க என் தலையில அடிச்சாங்க. பிரதீக்க தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. என்ன? ஆமா. ப்ளீஸ் அவங்கள பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அவங்கள பத்தி ஏதாவது எனிதிங். அவங்க ப்ளூ கலர் வேன்ல வந்தாங்க. ப்ளூ வேனா? வண்டி நம்பர் பாத்தீங்களா? அதுல ஏதாச்சும் எழுதி இருந்துச்சா? ஏசியோட கம்பெனி பேரோ நம்பரோ ஏதாவது? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. பக்கத்துல யார்கிட்டயாச்சும் கேட்போம். மேபி அவங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லு பங்கஜ். ஓ குட், வெரி குட். என்னாச்சு சார்? அவங்க என்னோட பையன் விக்ரம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. சார், அன்னைக்கமா விக்ரம் பிரதீக்க இங்கதான் கைது பண்ணி வச்சிருக்கணும். ஆமாம் ஸ்ரேயா, நாம் அந்த விக்ரம கையும் களமும் பிடிக்கணும். யாசண்டிக்க பிரதீக், விக்ரம் எங்க இருந்தாலும் சரி வெளியே வாங்க. அந்த பக்கம் பார்க்கலாம் வாங்க. ஆமா, நீங்க யாரு? பயப்படாதீங்க, நாங்கள் சிஐடிஸ். நீங்கள் யாரு? நான் இவரோட நர்ஸ். ஆனா சிஐடிங்களுக்கு இங்க என்ன வேலை? இவரு விக்ரம். ஆமா, கடந்த 2 வருஷமா இவர் கோமால இருக்காரு. 2 வருஷமா கோமால இருக்காரா? இவர் கோமாக்கு எப்படி போனாரு? கார் ஆக்சிடென்ட்ல இவருக்கு பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சு. சரி, இவரோட ரிலேஷனோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ? இல்ல, கடந்த 2 வருஷத்துல இவரை பார்க்கறதுக்கு யாருமே வரல. பார்த்தா நீங்க இவரோட நர்ஸ். உங்களுக்கு சேலரி யார் கொடுக்குறா? ஒருத்தர் ரன்பீர்னு இருக்காரு, அவர் தான் கொடுக்கறாரு. இப்பதான் சொன்னீங்க இவருக்கு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாரும் இல்லைன்னு. அப்போ மிஸ்டர் ரன்பீர் யாரு? விக்ரம் சாருக்கு அவர் எந்த வகையில ரிலேஷன்லாம் எனக்கு தெரியாது. 2 வருஷமா நான் எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேனோ அங்கேதான் ரன்பீர் அட்மிட் ஆயிருந்தாரு. அவர் தான் என்கிட்ட சொன்னாரு, விக்ரம் சாரை நல்லா பாத்துக்க சொன்னாரு. இந்த ரன்பீர் சாரோட அட்ரஸோ இல்ல ஃபோன் நம்பரோ ஏதோ உங்ககிட்ட இருக்கா? அது எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு மாசமும் அவரு என்னோட அக்கவுண்ட்ல கேஷ் போடுவாரு. இங்க பாருங்க. சொல்லுங்க சார். இந்த வீட்டு செலவுக்கு யார் பணம் தரா? சார், ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி ஆனா வீட்டு வாசல்ல கவர்ல பணத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. அதில் தான் வீட்டு செலவை பார்த்துக்கிறோம். அது யாருன்னு இது வரைக்கும் நாங்களும் பார்த்ததில்லை சார். சார், இந்த நிலைமையில விக்ரமால எந்த தப்பையும் செய்ய முடியாது. அப்புறம் அபிஞானோட ஃபேமிலியில ரன்பீர்ங்கிற நேம்ல யாருமே கிடையாது. இங்க பாருங்க, நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க? நீங்க வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் சிட்டி ஹாஸ்பிட்டல். பிரதீக் பில்டிங்கோட வாட்ச்மேன் கிட்ட ஒரு விவரம் கிடைச்சது. அந்த வேன்ல
கேபி ஏர் கண்டிஷனர்ஸ்னு போட்டுருந்துச்சு. ஆனால் அந்த ஏசிக்காரங்க சொல்கிறாங்க நாங்கள் யாரையும் இன்ஜினியர்ஸும் அனுப்பல, எங்கள் வேனும் எங்கேயும் போகலன்றாங்க. அதான் ஒன்றும் புரியல. பரவாயில்ல, இருக்கட்டும். வேன் இந்த வழியாக தானே போயிருக்கணும். இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் பார்க்கலாம். கவனமாக இருங்க. இங்கேருந்து வேற ஃபாரஸ்ட் லிமிட் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி அந்த மெஜிஷியனுக்கு அவனை கொல்லணும்னு தான் மோட்டோ இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆடிட்டோரியமோ இல்லைனா வீட்டுக்கோ கூட்டிகிட்டு போயிருக்கலாம். அவரை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வரணும்? கேசியோட அடுத்த மேட்சுக்கு என்னன்னு தெரியும்ல. அதில் அவன் காற்றுல பறக்க போகிறானா, எந்த ஒரு உதவியும் இல்லாமல் மேலே மிதப்பானா. அப்புறம் இந்த மாதிரி மேஜிக்கு கொலைகாரன் ஆடிட்டோரியம் இல்லை, ஏதாச்சும் ஒரு ஓப்பன் இடத்துக்கு தான் போகணும். அநேகமாக அது ஒரு காடாக தான் இருக்கும். ஆனால் இந்த காடு பெருசாக அடர்த்தியாக இருக்கே, எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் தன்னுடைய அடுத்த மாற்றை எங்கே பண்ண போகிறான்னு ஒன்றும் புரியலையே. இந்த மேஜிக் ட்ரிக் பண்ண அவனுக்கு நிறைய பொருள் தேவைப்படும், முக்கியமாக இந்த மாதிரி இடம். ஹலோ மேடம். சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? உங்கள் ஹாஸ்பிட்டலில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரன்வீர்னு ஒரு பேஷண்ட் இருந்தார். அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும். எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் நாங்கள் யாருக்கும் கொடுக்கறது இல்ல. சிஐடிக்கு கூட வா. சிஐடி இருங்க ஒரு நிமிஷம். இல்ல சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேர்ல யாருமே அட்மிட் ஆகல சார். உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஐ மீன் சரியா பார்க்காம சொல்றீங்களா? இல்லங்க, வேணும்னா நீங்க கூட பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல அந்த மாதிரி பேர் எதுவும் இல்லை. எனிவே இந்த லிஸ்ட்டை எங்களுக்கு ஒரு காப்பி நீங்கள் கொடுக்க முடியுமா? ஓகே சார். தேங்க்யூ. என்ன யாராவது காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், என்ன காப்பாத்துங்க, வாங்க என்ன காப்பாத்துங்க. பிரத்திகோ இறந்துட்டான். அவரை காப்பாற்ற நாங்கள் முழு முயற்சி பண்ணோம். ஆனால் கோலகாரன் இந்த வாட்டி ஜெயிச்சிட்டான். அப்புறம் அவரையும் அதே மாதிரி தான் கொண்டு இருக்காங்க. நீங்கள் காற்றுல பறக்கிற மாதிரி மேஜிக் பண்ணுறீங்கல்ல? ஒரே சமயத்தில் 3 பேரை கொலை பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னோட ட்ரிக்கை யூஸ் பண்ணி. இப்போ நீங்கள் இருக்கிறது ஒருத்தர் மட்டும்தான். இந்த கொலகாரன் உங்கள் ட்ரிக்ஸை காப்பி பண்ணுறான். அப்புறம் அந்த கொலகாரன் லிஸ்ட்டில் உங்களை கடைசியாக வச்சுருக்கான். அதாவது கடந்த காலத்தில் என்ன நடந்ததோ அதுக்கான முழு பொறுப்பும் நீங்கன்னு நினைக்கிறான். சார், ஆனால் முன்னாடி இதெல்லாம் எதுவுமே நடந்ததே இல்லை. அவனோட நோக்கம் என்னன்றது தானாகவே தெரிய வந்துடும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் எந்த ஷோவும் பண்ணக்கூடாது. நீங்கள் அதே ஹோட்டலில் எங்களோட பாதுகாப்பில் இருப்பீங்க. ஓகேவா சார்? ஓகே சார். பிரத்திக், நீயா? ஏன் என்ன உயிரோட பார்க்க உனக்கு சந்தோஷமா இல்ல? போன வாட்டி நீ தப்பிச்சிட்டடா, ஆனா இந்த வாட்டி நீ தப்பிக்க மாட்ட. உன்னால தப்பிக்க முடியாது. ஓ விளையாட்டு முடிஞ்சது. நீ என்ன நினைச்ச? பிரத்திக் செத்துட்டானா? இவரு சிஐடி ஆபீசர் நிக்கில் காப்பாத்திட்டாரு. ஜெயிலுக்கு போக தயாராரு. நான் எதுக்காக ஜெயிலுக்கு போகணும்? குற்றவாளி உங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறான், அவனை கூட்டிட்டு போங்க. இதுல குற்றவாளி பிரத்திக்கும் இல்ல, கேசியும் இல்ல. குற்றவாளி ப்ரொஃபசர் அபிக்யான். அப்போ உங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருச்சுல? நீ என்ன நினைச்ச? எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னா? நாங்க ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு செக் பண்ணப்போ அதுல ரன்வீர்ங்கிற பேரே கிடையாது. அதுக்கு பதிலா வேற ஒரு பேர் இருந்தது, அபிக்யான். என்ன ப்ரொஃபசர் அபிக்யான்ங்கிறது உன் பேர் தானே? உன் முகத்துக்கு மேல உன்னோட ஸ்டூடெண்டோட மவுத்தை வச்சுக்கிட்டால, அதுவும் அவனை கொன்னு. நீ ஏன் அவனை கொன்னுன்னா உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் அவன் கத்துக்கிட்டு பேரும் புகழும் எடுத்துட்டான். அதனால உனக்கு அவன் மேல பொறாம வந்துச்சு. சோ நீ அவன் கதைய முடிச்சுட்ட. சரி, அவன் பாடியை நீ என்ன பண்ணன்னு சொல்லு. அந்த பாடியை நான் கடல்ல தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆனா உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக கொல்ல நினைச்ச? ஏன்னா இவங்க என்ன எக்ஸ்ப்ளோசிவ் மூலமா கொல்ல நினைச்சாங்க. கேளுங்க அவனை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களால சந்தோஷமா இல்லை, உங்களோட சந்தேக புத்தினால. அதுக்குன்னு என்ன கொன்னுடுவியா நீ? உங்களால நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா கோமால இருந்திருக்கேன். உங்களால என் முகமே செதஞ்சு போயிருக்கு. நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். உங்களால என்னோட அந்த வேல்யூபிளான 5 வருஷத்தை திரும்ப தர முடியுமா? சொல்லுங்க. அதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாரையும் கொலை பண்ணுவியா? 5 வருஷமா கோமால இருந்திருக்க, உன்னோட முகம் செதஞ்சு போச்சு. அதனால என்ன? அதுக்காக அவங்க உயிரை எழுப்பியா நீ? தூக்கு தண்டனைக்கு ஆர்டர் வர்ற வரைக்கும் ஜெயிலுக்குள்ள உட்காந்து களி எத்துணும்.